வணக்கம். இன்னைக்கு நம்ம டாப் 5 சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியில இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸா வந்து கேட்கப்பட்ட இம்பார்ட்டண்ட்டான ஒரு 5 கொஷின்ஸை வந்து எடுத்து அதை வந்து டீட்டெயில்டா எக்ஸ்பிளனேஷனோட நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ பாருங்க, இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் என்னன்னு பாருங்க. த சங்கம் லிட்ரேச்சர் மதுரை காஞ்சி வாஸ் ஆத்தர்டு பை, அதாவது சங்க நூல்களில் ஒன்றான இந்த மதுரை காஞ்சி அப்படிங்கிற நூல் வந்து யாரால எழுதப்பட்டது? ஓகேவா? ஸோ இது ஆப்ஷன்ஸ் பாருங்க. நக்கீரர், மாங்குடி மருதனார், இளந்திரையன், நெடுங்கிள்ளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாங்குடி மருதனார். ஓகேவா? ஸோ முதல்ல இந்த மதுரை காஞ்சி பத்தி சில விஷயங்கள் நம்ம பார்த்தலாம். ஸோ மதுரை காஞ்சி அப்படிங்கிறது மாங்குடி மருதனார் அப்படிங்கிற ஒரு புலவரால வந்து எழுதப்பட்ட ஒரு நூல். ஓகேவா? ஸோ இந்த புலவர் வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் நெடுஞ்செழியன், பாண்டிய மன்னனான 2ஆம் நெடுஞ்செழியன். ஓகேவா? ஸோ இவரை பத்தி தான் இந்த மதுரை காஞ்சியில வந்து பாத்தீங்கன்னா குறிப்புகள் இருக்கு. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா இந்த 2ஆம் நெடுஞ்செழியன் பத்தி நிறைய புகழ்பெற்ற விஷயங்கள், அவர் என்னென்ன மாதிரி எல்லாம் போர் பண்ணாரு, அவருடைய ஆட்சி முறை எப்படிப்பட்டதுன்னு அவரை புகழ்ற மாதிரியும் இந்த நூல் வந்து இருக்கும். அது மட்டும் இல்ல, மன்னருக்கு வந்து புலவர் வந்து என்னென்ன அறிவுரை சொல்ல நினைச்சாரோ அந்த அறிவுரையும் கலந்து இந்த மதுரை காஞ்சி அப்படிங்கிற நூல்ல வந்து இவர் வந்து சொல்லியிருப்பார். ஸோ மாங்குடி மருதனார் அப்படிங்கிறவரு நம்மளுடைய 2ஆம் நெடுஞ்செழியனுடைய அவைக்கள புலவரா வந்து இருந்திருப்பார். ஸோ இந்த மதுரை காஞ்சியில வந்து மொத்தம் 782 அடிகள் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான. ஸோ அப்ப புலவர் வந்து மன்னருக்கு சொல்ற ஒரு அறிவுரையா தான் இந்த மதுரை காஞ்சி அப்படிங்கிற நூல் வந்து அமைஞ்சிருக்கு. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து மாங்குடி மருதனார். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆர்.டி. பானர்ஜி என்பவரால் 1922 கண்டறியப்பட்ட நகரம் எது? ஸோ சிந்து சமவெளி நாகரிகத்துல இருந்து இந்த கேள்வி வந்து எடுத்திருக்காங்க. சிந்து சமவெளி நாகரிகத்துல நிறைய நகரங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் இல்லையா? ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, லோத்தல், பனவாலி, அதுக்கப்புறம் காளிபங்கன், இந்த மாதிரி நிறைய இடங்களை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க அகழ்வாராய்ச்சி மூலமா. இதுல இந்த மொஹஞ்சதாரோ, ஓகேவா, இந்த நகரம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்.டி. பானர்ஜி அப்படிங்கிறவரால வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். ஸோ இதை தான் நமக்கு கேள்வியாவே கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்.டி. பானர்ஜி வந்து எந்த நகரத்தை வந்து அகழ்வாராய்ச்சி மூலமா கண்டுபிடிச்சாரு அப்படின்னா மொஹஞ்சதாரோ வந்து கண்டுபிடிச்சார். ஸோ இதே மாதிரி நமக்கு ஹரப்பாக்கு, லோத்தலுக்கு, மற்ற எதுக்கு வேணாலும் நமக்கு வந்து கேட்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ அந்த ஹரப்பா நகரம் இருக்கு இல்லையா, இதை வந்து அகழ்வாராய்ச்சி மூலமா கண்டுபிடிச்சது வந்து தயாராம் சஹானி அப்படிங்கிறவர். ஓகேவா? ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹரப்பா நகரத்தை என்ன பண்ணியிருப்பாரு, எக்ஸ்கவேட் பண்ணி கண்டுபிடிச்சிருப்பார். ஓகேவா? ஸோ தயாராம் சஹானி அப்படிங்கிறவரால தான் ஹரப்பா நகரம் வந்து அகழ்வாராய்ச்சி மூலமா கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ லோத்தல் அப்படிங்கிற நகரத்தை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்.ஆர். ராவ் இவர் வந்து கண்டுபிடிச்சிருப்பார். அகழ்வாராய்ச்சி மூலமா லோத்தல் நகரத்தை எஸ்.ஆர். ராவ் அப்படிங்கிறவர் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. அதே மாதிரி பனவாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரம் இருக்கும் ஹரப்பால, இதை வந்து பாத்தீங்கன்னா பிஸ்த் அப்படிங்கிறவர் வந்து கண்டுபிடிச்சிருப்பார். ஓகேவா? பிஸ்த் அப்படிங்கிறவர் வந்து கண்டுபிடிச்சிருப்பார். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான எக்ஸ்கவேஷன். ஸோ ஹரப்பால வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஹரப்பா நாகரிகம்னு சொல்லலாம், இல்ல சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்லலாம். ஸோ அங்க இருந்த இந்த மாதிரி முக்கியமான நகரங்கள் எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தரும் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஒரு தனித்தனி நபர்கள் வந்து அகழ்வாராய்ச்சி மூலமா கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ ஆர்.டி. பானர்ஜி வந்து பாத்தீங்கன்னா மொஹஞ்சதாரோவை கண்டுபிடிச்சிருப்பாரு. ஹரப்பா நகரத்தை வந்து தயாராம் சஹானி, லோத்தல்ல வந்து பாத்தீங்கன்னா எஸ்.ஆர். ராவ், அதே மாதிரி பனவலியை வந்து பாத்தீங்கன்னா பிஸ்து. ஸோ இந்த மாதிரி இன்னும் சில நகரங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஷார்ட்ஸ்ல வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ இன்னும் ஹரப்பால இருக்கக்கூடிய மற்ற நகரங்கள்ல யார் யாரு என்னென்ன வருஷம் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்ஸ் நம்ம கொடுத்துருப்போம். அதை வந்து செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்தது பாருங்க. சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தின் கூரைக்கு பொற்கூரை வேய்ந்தவர் யார்? சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தின் கூரைக்கு பொற்கூரை வேய்ந்தவர் யார்? ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து பாருங்க. முதலாம் ராஜராஜன், முதலாம் பராந்தகன், முதலாம் ராஜேந்திரன், முதலாம் நரசிம்மவர்மன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆட்மேன் அவுட் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சோழர்கள் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சிவன் கோவிலுக்கு வந்து அதிகமா கொடை கொடுத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா சோழர்கள் தான்.
ஓகேவா? ஸோ அப்ப சோழர்கள்ல யாரோ ஒரு அரசர் என்ன பண்ணியிருக்காரு, சிதம்பரத்துல இருக்கக்கூடிய நடராஜர் கோவிலுக்கு பொற்கூரை வந்து வேண்டியிருக்காரு. ஸோ ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா யார் வந்து ஆன்சர் அப்படின்னா முதலாம் பராந்தகன். சரி, இந்த முதலாம் பராந்தகன் வந்து யாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சங்க காலத்திலயுமே சோழர்கள் பாண்டியர்கள் எல்லாருமே ஆட்சி பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அவங்கள வந்து நம்ம வந்து முற்கால சோழர்கள் இல்ல முற்கால பாண்டியர்கள் சொல்லலாம், இல்ல சங்ககால சோழர்கள் மற்றும் பாண்டியர்கள் சொல்லலாம். ஸோ அந்த சங்க காலத்துல அவங்க ஆட்சி பண்ணி அவங்களுடைய ஆட்சி எல்லாம் முடிஞ்சு அவங்க அழிஞ்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பிற்கால கட்டத்துல கிட்டத்தட்ட 850 ஏடியில 850 ஏடியில வந்து பாத்தீங்கன்னா விஜயாலயன் அப்படிங்கிற ஒரு மன்னர். ஓகேவா? இப்போ 850 ஏடியில விஜயாலயன் அப்படிங்கிற ஒரு மன்னர் திரும்ப வந்து அந்த சங்க காலத்துல அழிஞ்ச சோழ வம்சத்தை திரும்ப வந்து மீட்டெடுக்கிறார் 850 ஏடியில. அதனால இந்த சோழ வம்சத்தை வந்து பிற்கால சோழர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா முன்னாடியே ஒரு சோழ வம்சம் வந்து தோன்றி அழிஞ்சு போச்சு இல்லையா? ஸோ ரொம்ப காலகட்டத்துக்கு அப்புறமா அதை மீட்டெடுத்திருக்காங்க. அதனால இதை பிற்கால சோழ வம்சம்னு சொல்லுவாங்க. இது விஜயாலய சோழன் அப்படிங்கிறவரால வந்து உருவாக்கப்பட்டுச்சு. இப்போ இந்த விஜயாலய சோழனுக்கு அடுத்தடுத்து அவருடைய பையன் ஆட்சிக்கு வந்திருப்பாங்க இல்லையா? இப்படி இந்த விஜயாலய சோழனுடைய வம்சாவளியில வந்த ஒரு அரசர் தான் இந்த பராந்தக சோழன். ஓகேவா? முதலாம் பராந்தகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இவரும் வந்து ஒரு தீவிர சிவபக்தர். ஓகேவா? நம்மளுடைய சோழர்கள் பிற்கால சோழர்கள் ரொம்ப ரொம்ப தீவிரமா வந்து சிவனை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவரும் வந்து தீவிரமான சிவபக்தர். ஓகேவா? ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய காலகட்டம் வந்து 907 ஏடியில இருந்து 953 ஏடி. ஓகேவா? இவருடைய காலகட்டம். ஸோ இந்த காலகட்டத்துல இவர் என்ன பண்ணியிருக்காரு, சிதம்பரம் நடராஜர் ஆலயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பொற்கூரை வந்து வேந்து கொடுத்திருக்காரு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ நமக்கு இந்த ராஜராஜ சோழன் பத்தி தெரியும் இல்லையா? பிரகதீஸ்வரர் ஆலயத்தை வந்து பாத்தீங்கன்னா 1010 ஏடியில வந்து பாத்தீங்கன்னா கட்டியிருப்பார். ஓகேவா? 1010 ஏடியில வந்து தஞ்சையில இருக்கக்கூடிய பெரிய கோவில் அதை வந்து ராஜராஜ சோழன் வந்து கட்டியிருப்பாரு. ராஜராஜ சோழனை வந்து சிவபாத சேகரன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சிவன் மேல வந்து அவ்வளவு பக்தி கொண்டவர் அப்படின்றதுனால சிவபாத சேகரன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா என்னது, பராந்தக சோழன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, மதுரை கொண்டான் என்று புகழப்படுபவர் யார்? இதுக்கும் நம்ம முன்னாடி பார்த்த கொஸ்டினுக்கும் ஒரு லிங்க் இருக்கு. ஓகேவா? மதுரை கொண்டான் என்று அழைக்கப்படக்கூடிய மன்னர் வந்து யார்? ஆப்ஷன்ஸ் பாருங்களேன். முதலாம் ஆதித்யர், முதலாம் ராஜராஜன், இரண்டாம் ராஜராஜன், முதலாம் பராந்தக சோழன். இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பராந்தக சோழன் தான். ஓகேவா? முதலாம் பராந்தகனை தான் என்னன்னு அழைப்பாங்க, மதுரை கொண்டான் அப்படின்னு அழைப்பாங்க. ஓகேவா? எப்படி ராஜேந்திர சோழன் வந்து கங்கை கொண்டான் அப்படின்னு அழைப்பாங்க இல்லையா? கங்கை கொண்டான்னு அழைப்பாங்க, கடாரம் கொண்டான்னு அழைப்பாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய முதலாம் பராந்தகனை வந்து பாத்தீங்கன்னா மதுரை கொண்டான்னு அழைக்கிறாங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா 910 ஏடியில வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து நம்மளுடைய சோழர்கள் வந்து சங்க காலத்துல வந்து தோன்றி மறைஞ்சு பிற்காலத்துல திரும்ப முளைச்சு வந்தாங்களோ அதே மாதிரி பாண்டியர்களுமே சங்க காலத்துல தோன்றி மறைஞ்சு மறுபடியும் பிற்கால பாண்டியர்களா வந்து முளைச்சு வந்திருப்பாங்க. ஸோ அப்ப அந்த பிற்காலத்துல வந்த சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் கண்டினியூஸா வார் இருந்துட்டே இருந்திருக்கும். ஓகேவா? யார் வந்து அதிகப்படியான இடங்களை வந்து பிடிக்கிறா அப்படின்றதுல. ஸோ அப்படி நடந்த ஒரு சண்டையில நம்மளுடைய பராந்தக சோழன் வந்து என்ன பண்ணிடுவாரு, பாண்டிய மன்னரை தோக்கடிச்சு பாண்டியர்களுடைய தலைநகரான மதுரையை வந்து கேட்ச் பண்ணிடுவார். ஓகேவா? எப்பவுமே தலைநகரம் போயிடுச்சு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தோல்வி இல்லையா? ஸோ பாண்டியர்களுடைய தலைநகரான மதுரையை 910 ஓகேவா? கிபி 910 நம்மளுடைய பராந்தக சோழன் வந்து கேட்ச் பண்ணிடுவார். ஓகேவா? ஸோ அதனாலதான் அவருக்கு என்ன பேரு, மதுரை கொண்டான். ஓகேவா? மதுரையை வந்து வெற்றி அடைஞ்சனால மதுரை கொண்டான் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து பராந்தக சோழனுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி நம்மளுடைய ராஜேந்திர சோழனை வந்து பாத்தீங்கன்னா கங்கை கொண்டான், அப்புறம் கடாரம் கொண்டான், இந்த மாதிரிலாம் அழைப்பாங்க. ஓகேவா? இதை கூட கொடுத்து கேட்கலாம். ஓகேவா? கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான், இந்த மாதிரிலாம் அழைக்கப்படுறவர் வந்து ராஜேந்திர சோழன். ஓகே, ஆன்சர் என்ன, மதுரை கொண்டான் என்று அழைக்கப்படுபவர் வந்து முதலாம் பராந்தகன். காரணம் 910 பாண்டியர்களுடைய தலைநகரான மதுரையை அவர் கைப்பற்றினார்.
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சிம்ம விஷ்ணுவின் மகன் யார்? ஓகேவா, ஹூ வாஸ் த சன் ஆஃப் சிம்ம விஷ்ணு? ஓகேவா, ஸோ ப்ரீவியஸ் இயர்ல இது கேட்ட கொஸ்டின். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த தென்னிந்திய அரசுகள், சவுத் இந்தியன் கிங்டம்னு சொல்லி அந்த டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பல்லவர்களுக்கு கீழே வருது. ஓகேவா, ஸோ நமக்கு வந்து பல்லவ வம்சம் இருக்கு இல்லையா, அதை தோற்றுவித்தவர் தான் யாரு அப்படின்னா இந்த சிம்ம விஷ்ணு. ஓகேவா, பல்லவ வம்சத்தை தோற்றுவித்தவர் தான் யாரு? சிம்ம விஷ்ணு. 550 AD, அதாவது கிபி 550 வாக்கை. ஓகேவா, கிபி 550ல பல்லவ வம்சத்தை தோற்றுவித்தவரோட பேரு சிம்ம விஷ்ணு. சரி, இப்ப இந்த பல்லவ வம்சத்தை பத்தி சில இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு நம்ம ஆன்சர் பார்க்கலாம். ஸோ இந்த 500 நம்ம பல்லவர்கள் இருக்காங்க இல்லையா, முன்னாடி காலகட்டத்துல சாதவாகனர்கள் அப்படிங்கிற அரசர்களுக்கு கீழே சிற்றரசர்களா இருந்திருப்பாங்க. ஓகேவா, ஸோ நம்மளுடைய பல்லவர்கள் முன்னாடி காலகட்டத்துல சாதவாகனர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு கீழே சிற்றரசர்களா இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் நம்மளுடைய சிம்ம விஷ்ணு என்ன பண்ணியிருப்பாருன்னா 550 கிபி 550ல சிற்றரசரால நான் இருக்க விரும்பலன்னு சொல்லி பிரிஞ்சு வந்து அவரே என்ன பண்ணியிருப்பாரு, பல்லவ வம்சத்தை வந்து தோற்றுவிச்சிருப்பாரு இண்டிவிஜுவலா. ஓகேவா, ஸோ சிம்ம விஷ்ணுவுடைய மகன் தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன். ஓகேவா, சிம்ம விஷ்ணுவுக்கு அடுத்தபடியா இந்த பல்லவ சாம்ராஜ்யத்துல ஆட்சிக்கு வர்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன். ஓகேவா, ஸோ முதலாம் மகேந்திரவர்மன் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாறையை குடைஞ்சு வந்து கோவில் கட்டுவாங்க இல்லையா, அந்த பாறை குடைவரை கோயில்கள்னு சொல்லுவாங்க, அதை வந்து அதிகப்படியா வந்து கட்டியிருப்பாரு. ஓகேவா, அவர் கட்டின நிறைய கோவில்கள் இன்னும் கூட இருக்கு, மண்டகப்பட்டுல கூட இருக்கிறதா நம்ம புக்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ அந்த பாறை குடைவரை கோயில் கட்டுறதுல ரொம்ப சிறப்பான ஒருத்தர் தான் நம்மளுடைய மகேந்திரவர்ம பல்லவன். ஓகேவா, ஸோ அப்ப சிம்ம விஷ்ணுவுடைய மகன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகேந்திரவர்ம பல்லவன். அப்புறம் அவருடைய மகன் தான் வந்து பாத்தீங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மன், அதுக்கப்புறம் இரண்டாம் நரசிம்மவர்மன் அல்லது ராஜசிம்மர், நந்திவர்மர், இப்படி வந்து வரிசையா வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். ஸோ அப்ப ஹிஸ்டரியில ப்ரீவியஸ் இயர்ல இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து ஒரு 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷனோட நம்ம வந்து பார்த்துருக்கோம். மெயினா ஹிஸ்டரியில வந்து பாத்தீங்கன்னா இந்த சவுத் இந்தியன் ஹிஸ்டரியை கான்சென்ட்ரேட் பண்ணி நிறைய கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஓகேவா, ஸோ மெயினா சவுத் இந்தியாவில வந்து என்ன நடந்தது, அதுல முக்கியமா சொன்ன பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள், அப்புறம் இந்த விஜயநகர சாம்ராஜ்யம், இதுல இருந்துதான் எப்பவுமே வந்து கொஸ்டின் தவறாம வந்து கேட்பாங்க. இதை விட்டு வெளியே போனா மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிந்து சமவெளியில இருந்து ஒரு கேள்வி, குப்தர்கள்ல இருந்து ஒரு கேள்வின்னு அங்கங்க கேட்பாங்க. ஓகேவா, ஸோ அப்ப நம்ம இதோடைய PDF வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன், நீங்க அதை வந்து செக் பண்ணிக்கோங்க, ஒரு ரிவிஷன் பர்பஸ் வந்து யூஸ் ஆகும். தேங்க்யூ. Send a map. You dare to dream, we care to accomplish.